अस्सलामुअलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் ஸைனப் பின் ஜாஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களில் நல்லவர்கள் இருக்கும்போது நாங்கள் நாசமாகி விடுவோமா அப்படின்னு. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆமாம், உங்களில் தீமைகள் மிகைத்து விட்டால் நீங்கள் நாசமாகி விடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க, நல்லவர் கூட்டம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் தீமை செய்கிறவங்கள அவங்க தடுக்கவே இல்லை அப்படின்னா, அந்த தீமை செய்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகறனால அந்த நல்லவங்களும் அவங்களுக்கு வர வேதனையில் சிக்கி என்ன பண்ணுவாங்கன்னா நாசமாயிடுவாங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தமாக இருக்குது. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலக மக்கள் எல்லாமே ஒரு கப்பலில் பயணம் செய்கிற பயணிகள் மாதிரின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கப்பலில் பயணம் செய்ய போகிறாங்க, அதுக்கு சீட்டு குலுக்கி போட்டு அதில் 2 தளம் இருக்குது. அந்த கப்பலில் சீட்டு குலுக்கி போட்டு ஒருத்தவங்க மேல் தளத்தில் ஒருத்தவங்க கீழ் தளத்துலன்னு அவங்கவுங்களுக்கான சீட்டு கிடச்சிருச்சு, அதாவது அவங்கவுங்களுக்கான இருப்பிடம் கிடச்சிருச்சு, அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, கீழ்த்தளத்தில் இருக்கவங்களுக்கு தண்ணீர் வேணும்னா தண்ணீர் எப்படின்னா மேல் தளத்தில் இருக்குது. அப்போ என்னென்னா மேல் தளத்துக்கு போய் அங்கே தான் அவங்க தண்ணீரை எடுத்துகிட்டு வர முடியும். இப்போது வெறும் கீழ்த்தளத்தில் உள்ளவங்க நம்ம எதுக்கு மேல்தளம் வரையும் போகணும், அவங்கள எதுக்கு சிரமப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க கீழ்த்தளத்திலேயே ஒரு ஓட்டையை போட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம்னு நினச்சா என்ன ஆகும்? இதை மேல்தளத்தாரும் அவங்க ஏதோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டால் கடைசியில் என்ன ஆகும்? இந்த கப்பலானது மூழ்கடிக்கப்பட்டுரும். அப்போது இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் நன்மையை செஞ்சுட்டு ஒருத்தவங்க எப்படியோ போகட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா இந்த கப்பலுடைய நிலைமை மாதிரி ஆயிரும். நம்ம மேல்தளத்தில் இருக்கோம், அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டோன்னு கப்பலில் அவங்க ஓட்ட போட்டால் மூழ்க போகிறது முழு கப்பலும் தான். அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் சில பேர் மட்டும் நன்மை செஞ்சுக்கிட்டு அதிகமான பேர் தீமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அல்லாஹுடைய வேதனை இறங்கும், அதில் நல்லவர்களும் தான் நாசமாக கூடும்னு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம நன்மை செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் நம்ம நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவங்களாக இருக்கணும், தீமை செய்கிறவங்களுக்கும் நம்ம எடுத்துரைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு இது மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது.